ஹாய். மாண்புமிகு அமைச்சர் சரத்குமாருக்கு எதிராக திமுகவுடைய மாணவர் அணி சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. நானும் அந்த ஆர்ப்பாட்டங்களை எங்கடா நடக்குதுன்னு போய் தேடி பார்த்தா ஒரு தலை கூட மாணவர்களை காணோம். யாரா நிற்கிறான்னு பார்த்தா நம்மளுடைய மாணவர் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம், மாணவர் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா, இப்படிப்பட்ட இளமையான மாணவர்கள் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இதை விட கொடூரம் என்னன்னா, அந்த மாணவர் பிரதிநிதி கூட பக்கத்தில் இல்லை. என்னடான்னா இவங்க திருந்த மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய பாலிசி எப்போவுமே நான் தான் நாசமாக போகிறவங்க. அதான் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, கட்சி பிரச்சனை. நம்ம அதுக்குள்ளே போகல. நம்ம கேட்குறதெல்லாம் என்னென்னா, இந்த எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் நீங்கள் நியமிச்சுக்க பாருங்க, ஐயா உதயநிதி அவர்கள். அவரையும் தளபதி மாதிரி தேடி பார்க்குறேன், காணோம். எங்கடான்னா துபாயில் ஐயா வந்து ரெஸ்ட் எடுக்க தனி காரணங்களுக்காக போயிட்டு சேர்ந்துட்டார். இந்த லட்சணத்தில் ஒரு சரியான எதிர்க்கட்சி தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்காம இந்த லட்சணத்தில் தாவேக்காவையும் தாவேக்கா அமைச்சரையும் களங்கப்படுத்தும் நோக்கத்தோட உள்நோக்கத்தோட நீங்கள் போராட்டங்கள் அறிவித்து ஆடிக்கிட்டு இருக்கு தலை இல்லாமல். இதெல்லாம் தாண்டி உங்களை எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சாங்க வருங்க மக்கள். உங்கள் தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ கூட போய் தன்னுடைய வேலையை தொடங்கலை. தாவேக்காவை எப்படா கேவலப்படுத்தலாம், தாவேக்கா மந்திரிகளை எப்படா கேவலப்படுத்தலாம், குறுக்கு வழியில் எப்படா ஆட்சியை பிடிக்கலான்னு உட்காந்து திட்டம் திட்டி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் போய் கதறி அழுது கண்ணீர் விட்டே நாசமாக போயிட்டீங்க. நீங்கள் உங்களை நம்பி போட்ட மக்களுக்கு, ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் எந்த பணியும் இன்னும் தொடங்கலை. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம போய் காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்ற தெனாவட்டில் நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஓட்டை விலைக்கு வாங்குறாரு. நீங்கள் அமைச்சருக்கு எதிராக நடத்தக்கூடிய மாணவரணி போராட்டம் என்ற பெயரில் நடக்கக்கூடிய முதியோர்கள் மாநாடு தோல்வி தழுவும்.